தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் 400 கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அருமையான அன்பு பாஸ்டர் தாவீது ஐயா மற்றும் அவருடைய துணைவியார் விமலா மற்றும் பிள்ளைகள் திருச்சபை மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். 25 ஆண்டுகள் கடந்து வந்தது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. 25 ஆண்டுகளுக்கு எத்தனை மாதங்கள், எவ்வளோ வாரங்கள், எவ்வளவு டைம், நாட்கள், எத்தனை டைம், எவ்வளோ நேரம், எவ்வளோ செகண்ட்ஸ்லாம் சொல்லிட்டார். அவன் வேதாகம் சொல்லுது புலம்பர் 3:22, நான் நிர்மூலமாக இருப்பது காலை தோறும் அவை என் நீதி நிமித்தம் ரட்சிக்கலை. தீத்து 3:5 சொல்கிறார். நீதி நிமித்தம், நம்முடைய நீதி, நான் நல்லவன் என்பதற்காக ரட்சிக்கலை, நான் கெட்டவன் என்பதற்காக ரட்சிக்கலை. அவருடைய இரக்கத்தின்படியும் மறுஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தால் வல்லமையினால், புதிதாக்கப்பட்ட பரிசுத்தால் வல்லமையினால் அவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவர் காலைதோறும் புதியவைகள்னு தீத்து சொல்கிறார். தீத்து அந்த திருச்சபைக்கு பவுலடியில் லெட்டர் எழுதுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறப்போ ஐயா போட்டிருக்காங்க, நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பி வைப்பேன். ஐ ஹவ் மேட்ங்கிற, நான் உன்னை உருவாக்கினேன். அண்ட் ஐ வில் பியர், உன்னை தாங்குவேன். அண்ட் ஐ வில் கேரி அண்ட் வில் டெலிவர் யூ, உன்னை தப்பு வைப்பேன். தாங்குவேன், தப்பு வைப்பேன். சங்கீதம் 18:35 என் நீதியின் வரதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டுடைய கிருபை இல்லாமல் ஒரு மனிதன் நிர்மூலமாக இருப்பது சுத்த கிருபை. அவருடைய 25 நாளாக சொன்னேன்னா, ஐயா சொன்னேன்னா, ஏன் கல்யாண நாளை எண்ணி பார்த்தேன். 37 ஆண்டுகள் முடிய போகுது. 37 years old. 1987 அக்டோபர் 28. 37 ஆண்டுகளை ஆண்டவர் கடந்து வசிக்கிறார். என்னுடைய வயது 65. 65ன்னா 65 எத்தனை விபத்துக்கள், எத்தனை நாச மோசங்கள், எவ்வளோ வியாதிகள். 65 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் சுகர் டயாபெட்டிக் பேஷண்ட்டாக, ஒரு முறை 2 கிட்னிகளும் பழுதடைந்து, இருமுறை கண்கள் இருமுறை டேமேஜ் ஆகி பார்வை இழக்கக்கூடிய தன்மையில் போய் அந்த ரைட் ஐயில் உள்ள என்னது ரெட்டினா என்பது முடி அளவு தான், லென்ஸு. இதை பார்த்தா தான் அவர் கருப்பாக இருக்கார், ஒரு தலையில் முடியல, ஒரு மஞ்சள் சட்டை போட்டிருக்கார், அந்த அம்மா ப்ளூ சேலை கட்டியிருக்கு. இதெல்லாம் அந்த ரெட்டினா பண்ணுற வேலை. அந்த ரெட்டினா வந்து ஒரு முடியோட அளவு தான். அதை ரிப்பேர் பண்ண முடியாது, தொட முடியாது, டச் பண்ண முடியாது. அதை டச் பண்ணால் கண்ணு தெரியாது. எப்படி மூளையோட தன்மை 7 செகண்ட் தான் பிரெயின். அந்த பிரெயின் இல்லைன்னா அவன் கோமா ஸ்டேஜ். என்ன சாப்பிட்றன்னு அவனுக்கு தெரியாது, பசி எடுக்குதான்னு தெரியாது, அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, அவனுக்கு படுத்துருப்பான், அவ்வளோதான். கண்கள் பார்க்கும், அது மனைவியாக என்னென்னு பேச தெரியாது. அது கோமா ஸ்டேஜ். அந்த பிரெயின் வந்து 7 செகண்ட் தான் ஓப்பன் பண்ணால் அதை ரிப்பேர் பண்ண முடியாது, யாரும் பார்க்க முடியாது. அதை பார்க்கணுன்னு இந்த மண்டையை ஓப்பன் பண்ணால் 7 செகண்டில் செத்து போவான், டச் பண்ண முடியாது. அதை டச் பண்ணிட்டோன்னா அப்புறம் கடவுள் இல்லைன்றுவான், கடவுளே இல்லைங்கிறத சொல்லிடுவான். அந்தளவுக்கு அந்த பிரெயினுடைய தன்மை மாதிரி இந்த ரெட்டினா கண்ணில், அந்த ரெட்டினாவுடைய தன்மை. அந்த ரெட்டினாவே கடந்த எனக்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் போயிருக்கப்போ ஒரு 3 டாக்டரை சந்திக்கிறப்போ ஒரு டாக்டர் சொன்னார், ஒரு அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு வந்து கேட்ராக்ட் வந்துருச்சு, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், 10,000 ரூபா, 20,000 ரூபா, 30,000 ரூபா, 50,000 ரூபா, 70,000 ரூபா, 1,00,000 ரூபான்னாங்க. என்னன்னா இது என்ன வண்டி வாங்கினா டாப் எண்ட் மாடலுமா, 3.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரு, அதே இன்ஜின், அதே டோரு, அதே டயர் தான், அது 7 லட்சம் ரூபாய்மா. டாப் எண்ட் மாடல் என்ன, அந்த கை வச்சு அது டோர் மேலே போகும், டோருக்கு இப்படி திறக்கும், இப்படி இதுதான் டாப் எண்ட் மாடல். அந்த மாடல் கூட அதே மாதிரி என்ன லென்ஸுக்கு என்ன மாடல் லென்ஸு. இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் அவர் சொன்னார், ஒரு 6 மாதம் சத்து மாத்திரை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சரியாயிடுனார். அதுக்கப்புறம் பார்க்கலான்னாரு. அதுக்கப்புறம் இருக்கியா போறியாங்கிறத பார்க்கணும், 6 மாதத்துக்கு மாத்திரையே அவர் கொடுத்தாரு. அவர் சொன்ன ஸ்டைலே அதுதான். 6 மாதம் கழிச்சு நீ இருக்கியா இல்லையா தெரியல, சாப்பிட்டு பாரு போன்ட்டார் பெரிய டாக்டர். அதுக்கப்புறம் ரெகுலராக போகிற ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவர் சொன்னார், உங்களுடைய ரெட்டினா வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது,
98 விழுக்காடு கெட்டு போச்சு. அந்த ரெட்டினா ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் கவனமாக இருங்க, அவ்வளோதான். இது அவர் கிட்டத்தட்ட பல வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு முறை 2 கிட்னியும் பழுதாகி, ஒரு முறை 2 ரெட்டினாவும் பழுதாகி, இப்போ கடந்த போன வருஷத்தில் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி சில சம்பவங்கள்லாம் எனக்கு என்னை அறியாதே நான் படுத்திருக்கப்போ, பெட்டில் படுத்திருக்கிறப்போ ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அந்த அறிகுறிகள் எல்லாம் எனக்கு இருந்தது. திடீர்னு காலையிலேருந்து போய் சுகர் செக் பண்ணேன். சுகர் செக் பண்ணால் சுகர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. உடனே A1C செக் பண்ணேன். A1C செக் பண்ணால் 15.8. ஒரு மனுஷனுக்கு 6.8 தான் இருக்கணும். 10க்கு மேலே இருந்தாலே ரொம்ப ரொம்ப அதிகம். எனக்கு 15 இருக்குது. 16 புள்ளி இருக்கா, ரொம்ப ஹையஸ்ட் சுகர், ஹை டயாபெட்டிக். உடனே மாத்திரம் 3 இன்சுலின் எழுதி கொடுத்தாரு டாக்டர். 3 இன்சுலின், காலையில் 1, மத்தியானம் 1, ராத்திரி 1, 3 இன்சுலின். ஒன்று போட்ட ஸ்பாட் அடித்து அடியில் பட்டுன்னு விழுந்துருவான். அடுத்தது ஸ்லோவாக வேலை செய்யும், அது 24 மணி நேரம் வேலை செய்யும். 3 விதமான இன்சுலின் எழுதி கொடுத்தாரு. ஆனால் எனக்கு ஒரு நாள் போடும்னே ஒரு மாதிரி ஆகிட்டேன். அப்புறம் நான் ஒரே ஒரு இன்சுலின் நானே எனக்கு போட்டுக்கிட்டேன். பொதுவாக அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலுக்கு வந்துருச்சு. உடனே அந்த நார்மல் டயட்டு அது மற்றதெல்லாம் நார்மல் ஆனவுடனே அந்த அறிகுறிகள் எல்லாம் போயிடுச்சு. இப்படி பல முறை. அப்போ ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுறாரு? தாங்குகிறார், தப்புவிக்கிறார். ஒரு சிறு வயது தொடங்கி முதிர் வயது வரைன்னு சொல்கிறாரு. சங்கீதம் 49:15 உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எரேமியா 1:5 சொல்கிறார், தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுங்கிறார். சங்கீதம் 71 சொல்கிறார், நான் வெட்கப்பட்டு நான் குணாட்சியேன் என் சிறு வயது தொடங்கி முதிர் வயது வரைங்கிறார் அவர். நீரே என் நம்பிக்கை, நீரே என் நோக்கம், நீதான் என் ஹோப், என் நம்பிக்கை. நான் உண்மை மட்டும்தான் பார்ப்பேன், வேறு யாரையும் பார்க்க மாட்டேன். தாவீது சொல்லிட்டு தான் சங்கீதம் 71 அந்த வயதான காலத்தில் அந்த ஈச்சரில் எடுத்து ஈச்சரில் சாஞ்சிக்கிட்டு அவர் பாடுறார். ஈச்சரில் சாஞ்சிட்டு நீரே என் நம்பிக்கை, நீரே நோக்க. நான் ஒரு காலம் என்ன பண்ணுறதில்ல, வெட்கப்பட்டு போவதில்லை, நம்ம ஷேம் அடைவதில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர். அதுதான் ஒருவேளை தாவீதோடு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். ஒரு முறை அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. நான் வீட்டில் பார்த்துட்டு போனேன். இன்னொரு முறை ஏதோ சம் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. இப்படிலாம் பல கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும் இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் நம்மோடு இருப்பது அது என்ன காரியம்? பெரிய காரியம். பொதுவாக அதுக்கு நன்றி செலுத்தணும். அதுதான் காலையில் எழுந்தவுடனே, தகப்பனே என் பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க, நான் நடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன், நான் நடந்து வந்த பாதை கண்ணினான வாழ்வை என்னை திரும்பி பார்க்கிறேன், இவ்வளவு ஒரு பாவியான மனிதனாக இருந்திருக்கிறேன், ஆனால் எனக்கு நீங்கள் சொல்லுங்க நன்றி நன்றி. காலையில் எழுந்தவுடனே நடந்திருக்கிறப்போ, உட்கார்ந்துருக்கிறப்போ, படுத்திருக்கிறப்போ, பேசுகிறப்போ ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கணும். எப்படி? கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை, கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. என் ஆத்துமாவே என் முழுவலுமே சொல்லிட்டு, நீர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்கள் எல்லாம் என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு மீட்டி. அழகாக 103 சொல்கிறார். என்ன அருமையான, அதுதான் நன்றி. நன்றி, ஆண்டவருடைய நன்றி. அப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக எப்பொழுதுமே நன்றி இரவில் படுக்கிறப்ப இந்த பகல் முழுவதும் என்னை கடந்து வந்தீங்க. ஒரு தம்பி ஜிக்ஜாக் வண்டி போட்டு ஓட்டிகிட்டு வந்தார், என்னை இடிக்கிற மாதிரி வந்தார். ஆனால் ஒரே ஒரு செகண்டில் என்ன இருக்கீங்க, பாதுகாத்திருக்கீங்க. ஒரு லாரி என்னை இடிக்கிற மாதிரி வந்தது. இப்படிலாம் எனக்கு கஷ்டங்கள் வேதனைகள் இருந்ததுப்பா. இந்த துன்பத்தின் நடுவிலேருந்து கால் ஸ்லிப்பாச்சு, ஆனால் எனக்கு டேமேஜ் இல்லாமல் பாதுகாத்து கொண்டீங்க. என்னென்ன நடந்ததோ அதுக்கெல்லாம் நன்றி. அப்படி நன்றி சொல்லணும். அப்படி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிற எப்பொழுதுமே நன்றி. 25 ஆண்டுகள் அல்ல, 30 ஆண்டுகள் அல்ல, 40 ஆண்டுகள் அல்ல, 60 ஆண்டுகள் அல்ல, எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நன்றி செய்யணும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை
காலையில் நான் வாட்ஸ்அப்பில் கேட்குறப்போ ஜார்ஜ் வாஷிங்டனை பற்றி சொன்னாங்க. அவர் வாழ்க்கைக்கு 110 விதிகளை சொல்கிறார். ஒரு மனிதன் ஒரு பேரும் புகழுமாக வாழணும்னா ஜார்ஜ் வாஷிங்டன்னா முதலுடைய அமெரிக்க ஜனாதிபதி, அமெரிக்காவுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட். அவருடைய லைஃப்பை பார்த்திங்கன்னா அவர் பக்கத்தூர்லேருந்து தப்பிச்சு அமெரிக்காவுக்கு வர்றார். அவர் அமெரிக்காவோட ஒரிஜினல் சிட்டிசன் இல்லை. அமெரிக்காவுக்குள்ள வரப்போ எதிரிகளால் சுற்றி வளைக்கப்படுகிறார். ஒரு பக்கம் எதிரி துப்பாக்கி வச்சுட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் -23 டிகிரி தண்ணி, ஐஸ், இறங்கினா செத்து போகும். இன்னொரு பக்கம் தப்பிக்க முடியாத மலைகள். எப்படி திரும்பினாலும் கஷ்டம். அப்படிப்பட்ட கஷ்டத்துலேருந்து தான் அவர், என் தகப்பரேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உனக்கு ஒத்தாசை வருங்கிற மாதிரி தன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன், என் தேவனை நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்கிறாரு. என் ஆண்டவரை நோக்கி நான் கால் பண்ணேன், என் பலனாகிய கர்த்தாவே என்னை விடியும் என்று தங்கி சாங்கீதக்காரனை போல் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தான். வாழ்க்கையில் முதல் வெற்றி. அப்படி தப்பிச்சு தான் அமெரிக்காவுக்குள்ளே போய் அமெரிக்கா ஒரு ஒன்றுபட்ட அமெரிக்கா உருவாக்கி அதனுடைய ஜனாதிபதியாக மாறுறார், பிரசிடெண்ட்டாக. அவர் வாழ்க்கையில் எப்படி அப்படி ஒரு பெரிய நாட்டுடைய ஜனாதிபதியாக மாறினீங்கன்னா, ஒரு மனுஷன் 110 விதிகள் ஒரு மனுஷனுக்கு இருக்கு. இப்போ நமக்கு கட்டளைகள் வேதாந்தத்தில் எத்தனை கட்டளை சொல்லப்பட்டிருக்கு? 10. முதல்ல எத்தனை கட்டளைகள்? ஆண்டவருக்குரிய கட்டளை. அதில் 2 வகையான கட்டளை பிரிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களோடு இணைந்து வாழும் கட்டளை. இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவரை அன்றி உனக்கு வேறு. வீட்டில் அம்மா செத்து போனாங்கன்னு அம்மா ஃபோட்டோ வச்சு என்ன பண்ணக்கூடாது? அதுவே என்னாச்சு? ஒரு வழிபாடு. எங்கள் வீட்டுக்காரே கணவனே கண்கண்ட தெய்வம்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. புல்லானாலும் புருஷன் சொல்ல. வேதம் நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. நான் சொல்லவே இல்லை, வேதம் தான் சொல்லுது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நான் எரிச்சல் உள்ள தெய்வன்கிறார். யாரு? எரிச்சல் உள்ள தெய்வன்கிறார். அடுத்து சொல்கிறாரு, வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாள். அது என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக நீ ஆசரிக்கணும். அதுனா ஆண்டவர் பரிசுத்த நாளை உருவாக்கி, ஓய்வு நாளை உருவாக்கி, வாரத்தின் கடைசி நாள் 6 நாளும் வேலை செய்து 7ஆம் நாளோ ஓய்ந்திருந்தார். அதை பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார். அதுதான் முக்கியம். அப்போ மேடே அன்னைக்கே உருவாகிட்டு, May 1 அன்னைக்கே அவர் உருவாக்கிட்டார். இன்றைக்கி தலைவர்கள் உருவாக்குனது மேடே, இன்றைக்கி லீவு. ஆனால் ஆண்டவர் அன்னைக்கே உலகத்தை உருவாக்குனக்கே ஏழைக்கு வாழ்வுன்னு கொடுத்துட்டார். அடுத்த நாள் உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு தாயின் தகப்பன் என்ன பண்ணணும்? ஓல்டேஜில் என்ன பண்ணக்கூடாது? சேர்க்கக்கூடாது. அம்மா தானேன்னு ஒரு ரூமில் போட்டு பூட்டக்கூடாது. மாமியார் தானேன்னு ஒரு ரூமில் போட்டு பூட்டக்கூடாது. மாமியாரும் ஒன்று தான், அம்மா ஒன்று தான். மாமியார் அவருக்கு அம்மா, உனக்கு மாமியார் இல்லை. இவருக்கு மாமியார், உனக்கு அம்மா, ரெண்டும் ஒன்று தான். அப்போ உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதுக்கு என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். நீ வேலை. அடுத்து சொல்கிறாரு 6 கட்டளை என்ன சொல்கிறாரு? கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது. விபச்சாரம். கொலை செய்கிறப்போ அவன் புருஷனை கொண்டுட்டுனா அவன் விடவாயிடுறான். அதுதான் லவ், அன்பு. அதுதான் அந்த மார்க்கு 12:29. இது இன்றைக்கி வேகமான உலகம். SMS வந்துடும் 2000 வருஷத்துக்கு அப்புறம்னு அவர் ஷார்ட்டாக அன்றைக்கி ஏசிக்கிச்சு SMS ஆகிட்டார். ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் ஆக்கி 2 கட்டளை ஆகிட்டார். 2 பிரதான கட்டளை. இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. இதற்கு ஒப்பாக இருக்க 2வது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து பிறனிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறப்போ மத்தேயு 7:12 சொல்கிறார். ரொம்ப சூப்பர். அந்த கட்டளை ரொம்ப வித்தியாசமாக மத்தேயு 7:12 சொல்வார். நீ உன்னை ஒருத்தர் மதிக்கணும்னா நீ பிறனை மதிக்கிறார். உன்னை போல் அது அழகாக வாசிங்க. ரொம்ப ஒரு எனக்கு வித்தியாசமாக அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடந்த ஒரு இதுதான் கட்டளை. ஒரு மனுஷன் எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், நான் அவருக்கு என்ன பண்ணணும்? அதே செய்யணும். இதுதான் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனம். ஆனால் இந்த வாஷிங்டன் சொல்கிறப்போ 110 கட்டளை என்ன சொல்கிறாருன்னா, நீ பிறரை மதி. ஒருவேளை ஒருத்தர் ஒரு ரூம்குள்ளே வரான்னா அவன் எழுந்து தோத்திரம் சொல்லி ரிசீவ் பண்ணுவாருக்கு. தொப்பி போடுறதா தொப்பி அவுத்துட்டு
தலைவணிக்கு வணக்கம் சொல்ல. தலப்பா கட்டி தான் ஒரு சிலர் தலப்பா வேகமாக வைப்பாங்க, ஒரு சிலர் லுங்கி வேகமாக ஊற்றிட்டு இப்படி சொல்லுவாங்க, செருப்பை ஊற்றிட்டு பேசுவாங்க. இதெல்லாம் 110 கட்டளையில் ஒரு கட்டளை அமையுது. இதுதான் நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் வரும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும் என்று சொல்கிறார். அந்த 110 கட்டளையில் அவர் சொல்வது தாழ்மை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அவர் கட்டளை எல்லாம் சொல்கிறப்ப தாழ்மை தான் சொல்கிறாரு. அதான் நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் ஜீவன் உயிர். தாழ்மை ஹம்பிள்ங்கிறார். அதுதான் யாக்கோபு 4:6 சொல்கிறப்போ பெருமை உள்ளவருக்கு ஆண்டவர் தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அந்த பாசுங்களுக்குன்னே அதில் ஒரு சவுக்கையும் தார் கம்பியும் வச்சுட்டு பேசுவார். இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி மத்தேயு 23 அந்த பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்பில் பேசக்கூடிய ஒரு பகுதி. மத்தேயு 23:6 நினைக்கிறேன், வாசிங்கனே. விருந்துகளில் இப்போ பாஸ்ட்டுக்குன்னு நாங்கள் ஸ்பெஷல் விஐபி கவுண்டர் போடுவோம். நாங்களும் விஐபி கவுண்டர்லாம் போய் உட்காருவோம். கண்டுக்கெல்லாம் நல்லா ஓடிடுவேன். இப்போ அவருக்கு முடிஞ்சோடனே நீ கூப்பிட்டு சாப்பிடணும் உட்கார வைக்கலாம் தோற்றுறோன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்துருவோம், ஓடிடுவேன். நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், வீட்டில் உப்பு இல்லாமல் சாப்பிடணும், தப்பிச்சம் போதும்னு ஓடிடுவோம். ஆனால் ஆண்டவர் செய்யக்கூடாதுங்கிறார். விருந்துகளில் முதன்மையான இடங்களை என்ன பண்ணக்கூடாது, தேடக்கூடாது. சந்தை வெளிகளில் தோத்திரம் பாஸ்டர் தோத்திரம் எதிர்பார்க்கக்கூடாது பாஸ்ட்டுக்கு. அடுத்து நீங்களும் ரபி என்று பாஸ்டு போதகன் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அழைக்கப்படக்கூடாது. அடுத்து 9 பூமியில் ஒருவனை உங்கள் அப்பான்னு என்ன பண்ணக்கூடாது, கூப்பிடக்கூடாது. 10வது சொல்கிறார், நீங்கள் குருக்கள் பிதா ரபி எல்லாம் ஒன்று தான். அடுத்து உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் உங்களுக்கு எந்த மனுஷன் ஊழியக்காரனாக இருக்கிறான், அதான் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யவே சொல்கிறான். நான் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்ய தான் அந்த உலகத்தில் வந்து நான் சொல்கிறார். இதுதான் சொல்கிறாரு, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எந்த மனுஷன் தன்னை தாழ்த்தி. அதுதான் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16-17 கடைசி 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா தன்னை என்ன பண்ணணும், தாழ்த்தணும். தான் ஒன்றுமே இல்லைன்னு தன்னை தாழ்த்தணும். எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறானோ அந்த மனிதனை ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். நான் ஒன்றுமே இல்லைப்பா, இந்த மெசேஜ் முடிகிற வரையும் நான் இருப்பேன்னு எனக்கு தெரியாது, கேரண்டி இருக்கா? இன்றைக்கி ஆக்சுவல் ப்ரோக்ராம் நான் கன்னியாகுமரியில் ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங், காலைல ஃப்ளைட் போட்டு போகணுன்னு நினச்சேன். ஆனால் ராத்திரி ஜெபம் பண்ணேன். இல்லை நீ ரொம்ப நாளைக்கு முன்னாலே தாவிதான் ஒருத்தர் கூப்பிட்டு தான் நீ அங்கே போன்ட்டார் ஆண்டவர். என் மனசு என்கிட்ட பேசிச்சு, நான் கடவுள் இறங்கி பேசினாருங்கள. ரொம்ப நாளைக்கு முன்னாலே உன்னை புக் பண்ணாருப்பா, நீ இது முக்கியமாக அது முக்கியமானு கேட்டேன். அப்போ எனக்கு இது ஒரு முக்கியமாக தோணுச்சு, தோற்றுறோன்னு சொல்லிவிட்டு நீ கம்பெனி ஆக்சுவலாக லீவு, நான் ஃப்ரீனா ஏதாவது ஃப்ளைட்டோ ட்ரெயினை பிடிச்சி ஓடிடுவேன், ஊர்லேயே இருக்க மாட்டேன். நாளைக்கும் வேலை இருக்குது, நாளை கழிச்சும் வேலை இருக்குது. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஆண்டோடைய காலிங் என்னென்னா, ஆண்டோடைய எண்ணம் எனக்கு கொடுக்கப்பட்டது என்னென்னா, பொதுவாக நிறையா மீட்டிங் இப்போ ஜபஸ்லாம் எத்தனை மீட்டிங் போகிறோம், 1-2 தான் இருக்குன்னு மிச்சம். இப்போ எங்கேயாவது ஓடிடுவேன், ஏதாவது வேலை இருந்தால் எனக்கு எது முக்கியம்னு தோணுச்சோ அங்கே போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி ஒரு மனுஷனை ரொம்ப நாளைக்கு முன்னாலே கூப்பிட்டாருப்பா நீ எங்கே போப்பான்ட்டார். அப்படி ஒரு திங்கிங் எனக்குள்ள. அதுக்காக ஏசி இறங்கி வந்து நேரே என்கிட்ட பேசினார், முகமுகமாக பேசினார்லாம் சொல்ல வரலன்னா. எனக்கு வர்ற திங்கிங் அந்த 4 பேர் அங்கே மீட்டிங் முடித்து இப்போ ட்ரெயினில் வர்றாங்க, ரொம்ப கம்பல் பண்ணாங்க, இல்லைங்க தோத்துறேங்க நான் வரலைங்க, எனக்கு ஒரு 100 வேலை இருக்குது. பொதுவாக நம்ம ஆண்டவற்றை எப்பவுமே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்போ நம்ம உயர்த்தும் ஆண்டவர், நம்மோடு கடந்து வரும் ஆண்டவர். அழகாக சொல்கிறார், தன்னை ஹம்பிள் பண்ணு. எப்படின்னா அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கழுதை கோபமாக போய் கழுதை கட்டால் குட்டிச்சு வருவாங்க. கழுதை கோபம் வந்தால் என்ன பண்ணால் ஒரு தேஞ்ச ஒரு சோறு மேலே போய் தேய்ச்சிக்கிட்டு நிற்கும், முடு வச்சு போய் தேய்ச்சிட்டு நிற்கும். இதுதான் கழுதையோட பெஸ்ட் குவாலிட்டி. வண்ணம் புதி ஏற்றி வச்சு அது போய்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். போகிறப்போ அழுக்கு துணி கவலைப்படாது, வர்றப்போ வெளுத்த துணி அதுக்கும் அது கவலைப்படாது.
போகிறப்போ அந்த நீச்ச நாற்றம் அடிக்கும் துணியில், அதுக்கு கவலைப்படாது. வர்றப்போ செண்டு வாசனை அடிக்கும், அதுக்கு கவலை. ஏன்டா இப்படி ஏற்றுறேன்னு கேட்காது. அது பொதி, அவ்வளோதான். நீங்கள் அந்த கொடைக்கானலில் போனீங்கன்னா கீழே தலையிலும் இப்படி பள்ளம் இப்படி ஏறும். அங்கேருந்து வண்டி போகாது. கீழே விளையிற கிழங்கு பழங்களை கொண்டு வரது அந்த கழுதை தான். திரும்ப அதை கொண்டு அந்த தேவையான உரங்கள் எல்லாத்தையும் கொண்டு போகிறது அந்த கழுதை தான். அது வாட்டில் சிக்கு சிக்கு சிக்குன்னு போய்கிட்டே இருக்கும் அந்த கழுதை. அந்த கழுதை தாழ்மை. அதில் தான் இயேசு கிறிஸ்து போய்கிட்டு இருக்கிறாரு. இயேசு போனாதான் சொல்கிறாங்க, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், கன்னி மரியாகிய கழுதையாக மரியின் மேலும் சாந்த குணம் உள்ளவர்னு சொல்கிறோம். சகரியா 9:9 சொல்கிறாங்க, யோவானில் சொல்கிறாங்க, மார்க்கில் மத்தியில் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கழுதை ஒரு நாள் கோச்சி நினைச்சு, எதுக்கு கோச்சி நின்றுன்னு கேட்குறப்போ அந்த கழுதை சொல்லிச்சான், போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்தேன், எல்லோரும் கம்பளம் இதுமாரி பெட் காப்பு மேட்டு எல்லாம் போட்டாங்க, இலையெல்லாம் போட்டாங்க, கம்பளம் வச்சாங்க, வாழ்த்து சொன்னாங்க, ஓசன்னா ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசனா சொன்னாங்க. இந்த வாரம் வந்தால் ஒரு பையனும் என் கூட வரல, ஒரு பையன் ஏறிட்டு திரும்பி பார்க்கல. அந்த கழுதை சொல்லிச்சான், அழுதுச்சான். அப்போ சொன்னாரான், போன வாரம் உங்க கூட யார் இருந்தா? முதுகில் உட்காந்துருந்தார். இந்த வாரம் யார் இல்லை? அப்போ ஏசி என் கூட இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மை தாழ்த்தணும். எந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? உன்னைய போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் பாடுறா, எங்கள் அப்பா சொன்னார், படித்தவன் ஐஏஎஸ் ஆஃபீஸரு வீடோடு வர்றான்னு சொன்னார், கேட்கல. உன்னைய போய் நான் தரிதில் 7 பிடிச்சேனே. எது? அந்த பொண்ணு. அந்த பையன் சொல்லுவான், ஃப்ளாட்டு காரு என்ன வசதி, உன்னைய போய் காற்று கடந்து பிடிச்சேங்க. நேற்று சாப்பிட்றப்போ டிவியில் பார்த்தேன், ஒரு பொண்ணு வேசாரப்படியில் ஒரு பையனை லவ் பண்ணுது. லவ் பண்ணுறப்ப சொல்லுது, பாருவான் ஃப்ரெண்ட் எனக்கு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கான், உன்னையே தான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு அவன் என்னையே தெரிஞ்சு எனக்கு மெசேஜ் போடுறாங்க, பார்த்தியான்னுச்சான். வீட்டிலேருந்து அந்த பொண்ணு டிவியில் நேற்று பார்த்த வேசாரப்பாடியில் எம்கேபி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த சம்பவம். உடனே அவன் அப்படியா பண்ணான்னு பார்த்துட்டு அவனை போய் அடிக்கிறான், சண்டை போடுறான். உடனே நண்பர்கள்லாம் ஒரு பொண்ணுக்காக எங்களை அடிக்கையா பாடுறா, என்ன பண்ணுறேன்னு பாருன்னா, அவனுக்கு இப்போ இவனுக்கும் ஒருத்தனுக்கு பிறந்த நாள், அடுத்த நாள் ஒரு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. எல்லாம் 10 பேர் ஒன்றா இருக்கலாம். இந்த பொண்ணுக்கு சொன்னான்னு போய் அடித்தா பாருங்க, அவனை கழுத்தது சாகரிச்சிட்டாங்க. லைஃப் என்னாச்சு பாருங்கள், போதை, கஞ்சா, குடி, இவ்வளோ அற்பமான காரியம். என் கண்கள் இந்த கண்ணீர் ஏன் வந்துச்சுன்னா, இந்த தேசம் கஞ்சாக்கும் குடிக்கு இந்த வாலிபர்கள் கட்டிட்டானே. 12-13 வயசில் குடிக்க வச்சிடறோம். அவன் குடும்பம் நிலகதியாக ஆயிடுது. அந்த குடும்பங்கள் நல்லா இல்லை. இந்த குடும்பத்துக்கு யாருமே காஸ்பல் சொல்கிறது? இன்றைக்கி இந்தியாவுக்கு தேவை இந்தியாவுடைய நல்ல அரசாங்கம். எந்த அரசாங்கமும் நல்ல இல்லை, குடியை சொல்லுது. எல்லா அரசாங்கம் குடியை தான் சொல்லுது. குடியை மூடுன்னு மத்திய அரசாங்கம் சொல்லவே இல்லை. குடியை மூடு பார்த்துக்கலான்னு சொல்லலை. மத்திய அரசாங்கம் ஆடு சொன்னால் ஸ்டேட்டு மூடிடுவான், மூடித்தான் ஆகணும். அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், அடிமையாகவே இருக்கணும்னு நினைக்கிறான், அடிமையாகவே வாழணும்னு நினைக்கிறான். ஒரு தலைவரை பார்த்து சொல்லுவான், நீ இளைஞரெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்காங்கிறான். அவனையும் அடிமைத்தனத்துக்கு கூப்பிடுறதுக்கு அந்த தலைவரை சொல்கிறான். இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கப்போ நாம் ஊழியர்களாக நம்ம எப்படி நம்மை தாழ்த்தி மற்றொரு மத்தியில் ஒரு சாட்சியான மக்களாய் இன்னைக்கு கலங்கரை விளக்கமாய் விளங்க போகிறோம். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். நம்மை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட, தகப்பனே இந்த தேசத்திற்காக, தேசத்து மக்களுக்காக என் வாழ்வை அர்ப்பணிங்கன்னு சொல்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும். ஆண்டவர் பாஸ்டர் ஏசன்னா பெரிய பாஸ்டர், அவருடைய வளர்ச்சிக்கு பிரதானமாக சொல்கிறாரு. சர்ச்சை ஆரம்பித்து அவர் பாஸ்டர் ஏசன்னா, ஏஜி மோகன் நியூ லைஃப், ஏஜி நியூ லைஃப் மோகன் ஐயா, எங்களுடைய திருச்சிவில் ஜான் பீட்டர், 3 பேர் ஒன்றா வேலை பார்த்தாங்க. இல்லை அவங்க 2 பேருக்கும் குரு ஜான் பீட்டர் தான். ஆனால் கடைசியில் 5000 ரூபா சம்பளத்தில் செத்து போனார். இன்னும் இறந்து 2 வருஷம் ஆகிட்டு. ஏஜி மோகன் ரொம்ப ஹைஃபையாக போயிட்டார். இன்றைக்கி ஏஜி அசம்பிளி ஆஃப் காட் உலக தலைவர், வேர்ல்டு ஏஜி சர்ச்சுக்கு அவர் தான் லீடர். பெரிய போஸ்டிங், ஹைஃபை போஸ்டிங். பாஸ்டர் ஏசன்னா 1200 சர்ச்சு, 1500 ஊழியர்கள் அவர் கீழே, 1500 ஊழியர்கள் எடுத்துட்டார். அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சொன்னது, ஒரு அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்களாம் வீட்டுக்கு, வேண்டான்னாரா.
சின்ன சர்ச்சு, உங்கள் சர்ச்சு மாதிரி ஒரு சின்ன சர்ச்சு. இது வேண்டாம் நேரம் அந்த அம்மா கம்பல் பண்ணி வீட்டுக்கு சாப்பிட போகிறாரு. சாப்பிட போனால் அந்த அம்மா ஒரு பழைய சோறு பழைய குழம்பு ஒன்று கொடுக்குது, அதை சாப்பிட்றாரு. பழைய பருப்பு குழம்புன்னு சொல்கிறாரு. வேண்டாங்கிறாரு. அந்த அம்மா தொல்லை இருந்தாலாமா அன்பு நிமித்தம் உட்காந்து சாப்பிடானுக்கா. வீட்டுக்காரர் வந்துடும். அவர் குடிகாரர் ரொம்ப திட்டுறாரு. ஏண்டா ஓசி சோறுனா இப்படி வந்துடுறீங்களடா, வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு கிடச்சா போதும் வந்துடுறீங்களே, இப்படி எத்தனை பேரை பரப்பிட்டீங்க, நாங்களே இல்லை ஒன்றும் இல்லை இப்படி வந்திருக்கீங்களும் போதையில் அந்த பாச கண்ணை மாதிரி திட்டுறாரு. ரொம்ப திட்டுறாரு, மோசமான வார்த்தைகளாக திட்டுறாரு. இவர் சாப்பாடு வேண்டான்னு இழந்திருக்கிறாரு. அந்த அம்மா அழுகுது. அந்த அம்மா ஒரு பக்கம் நின்று அழுகுது சாப்பிடுன்னு. அந்த குடிகாரனுக்கு பின்னால் நின்று அழுகுது. குடிகாரன் முன்னால் நின்று திட்டுறான். அந்த அம்மா அழுகுது, அன்பு தொல்லை. இவன் ரோசம் என்ன செய்யறதில்ல. இருந்தாலும் சாப்பிட்டுட்டு எழுந்து தோத்துறோம், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். என்னை மன்னிச்சிருங்க ஏன்னு சொல்லிட்டு போயிட்டாராம் குடிகாரன்ட்ட. அவர் சொன்னது ஒரு அம்பு வச்சு அவரை குத்துற மாதிரி இருந்துச்சான். அந்த ஊழியக்காரர் சொல்கிறார், அந்த மனுஷன் சொல்கிறான், இவ்வளவு நான் வேணும்னே உன்னை அடாவடித்தனமாக திட்டுறேன், நீ என்னடா மன்னிச்சிருங்க என்னை சொல்லிட்டு போனேன், எப்படா அதை மன்னிக்க முடியும், மன்னிக்கிறக்க நீ அவ்வளோ மோசமாக திட்டுருக்கு, மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அது வேகமாக இறங்கி அந்த படியை விட்டு இறங்கி அந்த முனைக்கு போயிட்டார். உடனே அந்த அம்மாவை கேட்டு அந்த சர்ச்சைக்கு போகிறார். அடுத்த வாரம் அந்த ஒர்க்ஷிப்பில் கலந்துக்கிறார். அந்த ஒர்க்ஷிப்பில் கலந்தோன்னா அவருக்குள்ளே ஆவியானவர் இறங்குறாரு. அந்த குடியாரம் மேலே குடிப்பழக்கம் போயிடுச்சு. அடுத்த வாரம் இப்படி ஒரு மனுஷனை நான் இப்படி அநியாயமாக திட்டினேனே சொல்லி ஒரு 25 கிலோ அரிசியை கொண்டாந்து கொடுத்தாராம். ஃபஸ்ட்டு அந்த 25 கிலோ அரிசியை கொண்டாந்து கொடுத்த உடனே அந்த சோறு பண்ணி அந்த சர்ச்சுக்கு போட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த சர்ச்சுக்கு சாப்பாடு வைக்கலாம். அதுக்கு பேர் கூடார பண்டிகைன்னு வச்சார். அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு இப்போ அவர் இறக்குறப்போ 50 லட்சம் பேர் ஒரு டைமுக்கு, ஒரு நாளைக்கு 2 வேளை 5 நாள் 5 கோடி பேர் ஒரு நாளைக்கு, மொத்தத்தில் 5 கோடி பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு உருவாச்சா. இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்னென்னா, அன்னைக்கு அந்த குடிகார திட்டினதை அவர் ஏற்றுக்கொண்டதால் அவர் வாழ்க்கை முன்னேறிச்சு. ஒருவேளை 25 ஆண்டுகள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரோடு கடந்து வந்திருக்கீங்க. 2 பேரும் ஜெபத்தோடு வாழ்வில் எத்தனை துயரங்கள் இருந்திருக்கும், உங்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருந்திருக்கும், வீட்டில் பல பிரச்சனைகள், சகோதரர்கள் மத்தியில், அம்மா மத்தியில், பிள்ளைகள் மத்தியில், வியாதி மத்தியில், பணம் இல்லாமல் தேவைகள் மத்தியில் எத்தனையோ பிரச்சனைகள் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. இந்த 25 ஆண்டுகள் ஆண்டவர் உங்களோடு இருந்திருக்கிறார்னா, ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கிய தொடர்பு ஒரு தாழ்மை உங்கள்கிட்ட இருந்திருக்கு. ஒருவேளை அந்த அம்மா திட்டுற நேரத்தில் நீங்கள் தாழ்மையாக போயிருப்பீங்க. நீங்கள் ஒரு நாள் அந்த அம்மா பழைய குழம்பை கொடுத்துருக்கனே கூட நீங்கள் அதை முகம் சுளிக்காமல் ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. அதை ஏற்றுக்கொண்டதில் உங்கள் வாழ்வு நல்லா இருந்திருக்கு. அப்போ அந்த வாழ்வு தான் ஆண்டவரோடு நம்ம இணைந்து வாழ்வது தான். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த இரத்த கோட்டைக்குள்ள வந்த ஆண்டவர் நம்மை தாங்குவார், ஏந்துவார். சிறு வயது தொடங்கி முதிர் வயது வரை. அதுதான் திருமண வாழ்வு ஆண்டவர் விரும்புகிறார். திருமண வாழ்வு அவர் உலகத்தில் முதல் ஃபங்க்ஷன் என்னது? மேரேஜ். எல்லாத்தையும் படைச்சார், ஆண்டு மண்ணுமாக உருவாக்கினார். சூட்டபிள் பர்சன், ஏற்ற துணை, அவருக்கு ஏற்ற துணையா, இவனுக்கு ஏற்ற துணை. எப்படின்னா, பார்த்தாரு தனியாக இருக்கிறான், கஷ்டம், பேச்சுவார்த்தைக்கு யாரும் இல்லை. என்ன இருந்தாலும் இவர் குருநாதர்கிட்ட ஈக்குவல் உட்காந்து இவ்வளோ நேரம் தான் பேச முடியாதுல்ல. அப்போ ஒரு சூட்டபிள் பர்சன். அப்போ அது சூட்டபிள் பர்சன் எப்படி இருக்குன்னாரு, அவனுடைய விழாயிலிருந்து டப்புன்னு ஒன்று உருவிட்டார், தூங்க வச்சார். தூங்க வச்சுட்டு உருவினா. அப்போ அதை வச்சு தான் ஒருத்தர் மயக்கம் மருந்து கண்டுபிடிக்கிறார். தூங்க வச்சு உயிரோட உருவனை என்ன ஆகியிருக்காது, வலிச்சிருக்குல்ல. அப்போ அவனை தூங்க வச்சு மயக்க மருந்து கொடுத்துட்டாராங்க. அதை வச்சு தான் டாக்டர் மயக்க மருந்தே கண்டுபிடிச்சாராங்க. ஒரு மயக்க மருந்து இல்லாத காலத்தில் ஒரு குழந்தை செத்து போச்சு. அப்போ தலையில் கீழ் வச்சு அந்த டாக்டர் தகப்பனே ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணிட்டு பைபிளில் திருப்பினா அயந்த நித்திரை வேலை பண்ணி அவன் விழாயில் மொழி ஒன்றை எடுத்தது இருந்தது. அப்போ வாசித்தாராம். அப்போ ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்னு அப்போ தான் மயக்க மருந்து அதை எடுத்து ஒரு பொண்ணை உருவாக்கிட்டாரு. இப்போ இங்கே ஒரு குறை வந்துச்சு.
என்ன இருந்தாலும் பேலன்ஸ் என்ன ஆயிடுச்சு, தடுமாடுது. அப்போ இந்த பேலன்ஸ் தடுமாடக்கூடாதுன்னு அந்த பொண்ணை கொண்டே பக்கத்தில் விட்டார். அதான் சூட்டபிள் பர்சன். அது தடுமாட்ட நேரத்திலெல்லாம் அது கூட இருந்து என்ன பண்ணணும், அதுதான் முதல் மேரேஜ், முதல் ஃபங்க்ஷன், இந்த வேதத்தில் முதல் ஃபங்க்ஷன். அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்வளிப்பதற்காக, மனிதனை மீட்டுக் கொள்வதற்காக, இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக உலகத்தில் வந்தோடனே அவர் யோவான் எழுதின நற்செய்தியாளர் என்ன சொல்கிறாருன்னா, நேர மேரேஜுக்கு தான் வந்தார். எங்கே வந்தார்? கானா ஒரு கல்யாணம் வீடு. கானா ஒரு கல்யாணம் குறையை நிறைவாகவும் மாற்றவர். ஒருத்தர் சொன்னார், என்னடா எப்போ பார்த்தாலும் கானா ஒரு கல்யாணம், இது இவங்க கதையாகி போச்சு, திராட்சரசம் குறைஞ்சி போச்சு, வந்தார், என்னடா கதைன்னாரா? குறைவில்லைங்க, அவர் வந்ததால் என்ன பண்ணுது, முழுமைப்படுகிறது, தேவைகள் சந்திக்கப்படுது, குறைகள் நீக்கப்படுது. இயேசு அழைக்கப்பட்ட பொழுது திராட்சரசம் குறைவு என்று தாயார் போய் சொல்கிறார். நம்ம வேலை இன்னும் டைமிங் வரல, as the time is coming, வேலை வரணும், காத்திரு, வெயிட் பண்ணு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, வெயிட்டிங் டு தி லார்ட், ஆண்டவருக்காக காத்திரு, கர்த்தருக்கு வெயிட் பண்ணு. அந்த டைமிங் வரப்போ எடுத்துக்கொண்டே கொடுங்க. அந்த நிறைவு ஒரு முழுமை. இயேசு, அதுதான் வாழ்க்கை என்பது. காணாமல் கல்யாணம் என்னன்னா, இயேசு வீட்டில் குறையில்லை. இயேசு வாழ்க்கையில் 25 ஆண்டுகள் கடந்து வந்த வாழ்க்கையில் குறையில்லை. குறைகள் இருந்திருக்கலாம், மேடுகள் இருந்திருக்கலாம், பள்ளங்கள் இருந்திருக்கலாம், கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். எல்லார் வீட்லேயும் வாசல் இருக்குது, எல்லார் வீட்டு தோசையிலும் ஓட்ட விடும், இவங்க வீட்லேயும் சண்டை நடந்திருக்கும். சண்டை இல்லாமல் இருந்திருக்காது. 1 மணி நேரம் 2 மணி நேரம், 1 நாள் 2 நாள், 1 வாரம் இல்லை 1 மாதம் பேசாமல் இருந்திருப்பாங்க. அதிகம் தான் 1 வாரமோ 1 மாதமோ இருந்ததே இல்லையா. ஆனால் சண்டை இல்லைன்னா வீடே இல்லை, அது வேற. அப்போ முழுமையான வாழ்வுக்கான ஒரு கல்யாணம். இயேசு என்பது அழைக்கப்படுறப்போ ஒரு முழுமையான வாழ்வு, அந்த முழுமை அடைய வேண்டும். இயேசு என்னோடு இருப்பதால் நான் என்ன பண்ணுறதில்ல, வெட்கப்படுவதில்லை. யூனாட்சி கர்த்தரை விசுவாசிக்கிறேனோ அவன் வெட்கப்படுவதில்லை. யூனாட்சி கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறப்ப, அந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் வந்ததால் அந்த திராட்சரசம் குறைவுபட்ட போது அவர் வந்து தண்ணியை ரசமாக மாற்றினார். அது நல்ல சூப்பராக இருந்துச்சு. அங்கே வெட்கம் இல்லை, அங்கே ஷேம் இல்லை, அங்கே ஒரு அழிவில்லை, பிரிவினை இல்லை. அதே மாதிரி இயேசுங்கிற நபர் என்னோடு இருக்கிறப்போ, என் வாழ்க்கையில் என்னோடு இருக்கிறப்போ ஒரு காலம் எனக்கு ஷேம் இல்லை, வெட்கம் இல்லை. இயேசுங்கிற நபர் கானா ஒரு கல்யாண வீட்டை போல நீங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறீங்களோ அப்பொழுது உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒரு காலம் நம்ம என்ன பண்ண மாட்டார், வெட்கமடைய செய்ய மாட்டார். இயேசு நம்மோடு இருக்கணும். அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், தேவனுடைய ராஜ்யம் இந்த ஆண்டவரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தேடணும். ஆண்டோடைய ராஜ்யத்தை, ஆண்டோடைய முழுமையாக தேடணும். அப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுது நம்மோடு இருக்கும் ஆண்டவர். கடந்த 25 ஆண்டுகள் அவரோடு இருந்து வழிநடத்தின தகப்பன் இந்த நாளிலும் அவரோடு வருகிற நாட்களில் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமாய் தகப்பனே, அன்பு சகோதரரை பிளஸ் பண்ணுங்க என்று அவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி அவரை மட்டும் இல்லை, எங்களையும் பிளஸ் பண்ணுங்கப்பா, என்னுடைய குறைகள் உண்டு, வேதனை உண்டு என்று அவரை நோக்கி பார்ப்போமா. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, விசேஷமாக எங்களுடைய அன்பு சகோதரர் சகோதரியை ஒரு கரத்தில் தருகிறப்பா. அடிமைப்பட்ட வாழ்வு இந்த அழைத்துடைய உன்னத ஊழியத்தினுடைய பாதையை கையில் கொடுத்து அநேக ஆத்மாக்குடைய பாதுகாவலாம் இவரை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனை. திருச்சபை மக்களுக்காக, திருச்சபை மக்களுடைய தேவைகளுக்காக நன்றி. அநேக திருச்சபை இந்த திருமணம் நடந்திருக்குப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரோடு உங்களுடைய பிரசனை இருக்கட்டும் தகப்பனே. வந்திருக்க மக்கள் மத்தியில் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும், உங்களுடைய விடுதலை கரம் இறக்கட்டும் தகப்பனே. உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், தப்பிப்பேன்னு சொன்னீங்கப்பா. ஒரு விசை கூட மனமிறங்கி உங்களுடைய விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு ஹீலிங் அந்த மக்கள் மத்தியில் தகப்பனே. எத்தனையோ இப்படிப்பட்ட ஒரு கண்ணீரான மேன்மையில் ஹார்ட்டில் பிரச்சனை,
ஹார்ட் ஃபங்க்ஷன் இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கிற படி ஏற முடியல, இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கப்பா. நான் இறங்குறப்போ ஒரு அமைதியாக விடுதலையோடு 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 இறங்கணும் ஏக்கத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, நான் கிளம்பி வர்றப்ப என் குடும்பத்தில் பேரிகள் உணவில்லை, இரவு உணவில்லை, ஒரு கண்ணீரான வாழ்வு இருந்தேன். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, ஏக்கம் கிடைக்காதா, ஏக்கத்தோடு வந்திருக்கிற அந்த அன்பு மகளுக்காக ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் தகப்பனே. என் வாழ்க்கை ஆரம்பித்து சில வருடங்களில் முடிஞ்சிருச்சு, கணவன் இல்லை, கண்ணீரான வாழ்வு, எனக்கே அப்படிப்பட்ட வாழ்வு என்று ஒரு சகோதரி கொஸ்டின் பண்றாங்க. ஆனா ஒரு விடுதலையான வாழ்வு, ஒரு அர்ப்பணிப்பான வாழ்வு அந்த சகோதரிக்கு நீங்க கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. எனக்கு 25 ஆண்டுகள் இல்லை, நான் அப்படி கஷ்டம் வேதனை துன்பம், எனக்கு ஒரு தலைவன் இல்லையேன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்கு நீர் ஒரு தலைவனப்பா, நீர் ஒரு விடுதலை நாயகன், நீர் ஒரு ரட்சகர் அந்த மகளுக்கு இறங்குங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க தகப்பனே. என் மகளுக்கு ஏற்ற துணை கிடைக்கல, நல்ல வாழ்வு கிடைக்கல, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரிக்காக என் மகன் நல்ல நிலைமையில இல்லை, உலக பிரகாரமான கஞ்சா குட்டி காவல்துறை அவனை தேடிக்கொண்டிருக்கப்பா. அப்படிப்பட்ட மகன் எனக்கு இருக்கிறார். என் மகனுக்கு ஒரு அற்புதம், என் மகனுக்கு ஒரு விடுதலை, உங்களுடைய ஊழியத்தில் மகன் கலந்து கொள்ளணும். அவனை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. மகனுடைய தேவைகளை சந்திங்க தகப்பனே. ஒரு விஷயம் கூட என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா. உங்களுடைய பிளஸ்ஸிங் எனக்கு வேணும் தகப்பனே, உங்களுடைய பிளஸ்ஸிங் எனக்கு வேண்டும் என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு சகோதரனுக்காக, குடும்பத்துடைய தேவைகளுக்காக, ஊழியத்துடைய தேவைகளுக்காக, கண்ணீரோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக ஆசீர்வதிங்க. மறவாமல் நினைத்தே